எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அப்படியே வாழை இலையில வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவையும் அரிசி மாவும் வச்சு அடை பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் அடை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு, இட்லி மாவுலன்னு கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணிடலாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். எப்போதும் ஒரே தோசை இட்லி பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அதில் கொஞ்ச நாளாட்டு நான் வீடியோ போடலை, ஊருக்கு போயிருந்தனால. தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு தேவையான பொருளுங்க. ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. துருவின இஞ்சி, ஒரு கேரட்டுங்க, கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழைங்க, மல்லித்தழையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். லேசாக கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க அடை வந்து. கிள்ளி போட்டாச்சு. அரை கப்பு பச்சரிசி மாவுங்க, கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் போட்டிருக்கேன். அப்புறமா ரவை வந்து போட்டுக்கலாம். ரவை வந்து 1.5 கப்பு போடணுங்க. ஒரு கப்பு, அப்புறமா ஒரு அரை கப்புங்க. 1.5 கப்பு ரவை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் எள்ளுங்க, வறுத்த எள்ளு, கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் போட்டுக்கோங்க. நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், நல்ல டைஜஸ்ட்டும் ஆயிடுங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். மாவுக்கு தந்தடி உப்பு போட்டுக்கோங்க. தயிருங்க, கட்டியான தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிடணும். நம்ம ரவா போட்டுக்கனால கொஞ்சம் சோடா போடணும், லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம். நான் கடையில் உள்ள தயிர் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள தயிர் இருந்துன்னா ஊற்றிக்கோங்க. தண்ணியாக இருந்துன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க, அளவு தெரியாது பிறகு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். எள்ளு போட்டு பண்ணுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிடணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம ராகி இடம்லாம் போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி தட்டி போடணுங்க. அதனால் இந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழகுலான்னு இருக்குது எனக்கு, ஏன்னா ரவை வந்து ஊறி வரும்போது கொஞ்சம் திக்காயிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10-20 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ரவை எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. ஊறட்டும், நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு நம்ம சோடா போட்டுக்கலாம். சோடா போட்டேன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. ஒரு பிஞ்சளவு போட்டால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை போட்டுக்கனால கொஞ்சம் சாஃப்டாக வருங்க. மாவு திக்காயிருச்சு பாருங்க, முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்காயிருச்சு. தயிர், புளிக்காத தயிர் ஊற்றிக்கங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க. உருண்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம தட்டி எடுத்துக்கணும். ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வாழை இலை வச்சுக்கணுங்க. வாழை இலை அது இல்லைன்னா பட்டர் சீட்டு, ரெண்டில் எது இருந்தாலும் விரிச்சிக்கோங்க. அப்படி விரிச்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிடணுங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவியாச்சு. இந்த மாதிரி தட்டிடணுங்க. நைஸாக தட்டிக்கங்க, திண்ணமாக இருக்கக்கூடாது. நைஸாக தட்டியாச்சு. தோசை தவா அடுப்பை வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். தோசை தவா அடுப்பில் வச்சாச்சு. மிச்சம் இருக்க மாவை நம்ம மூடி வச்சுக்கணும். லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். நான்ஸ்டிக் தவால, இரும்பு தவால எதுலனாலும் போட்டு விடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அப்படியே எடுத்து போடணுங்க. தவா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்படி போட்டுடணுங்க. கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா நமக்கு இலை வந்து அப்படியே வந்துடும். வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சூப்பராட்டு இலையிலேருந்து விழுந்துட்டுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடணும். பொறுமையாக நின்று வேகணுங்க. ரவை வந்து ஓரத்தில் லைட்டாக எண்ணெய், நெய், பட்டர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடை வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்குங்க. வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுல. கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்தது இன்னொன்று தட்டிக்கிடலாம். கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க, அப்போ தான் ஒட்டாது. திருப்பி போட்டுடலாம். தட்டியாச்சு. அடுப்பில் இருக்கிறது நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு இதை போட்டுடலாம். இதில் வந்து லைட்டாக எள்ளும் தூவிக்கிடலாம். நீங்கள் ரவை வந்து கொஞ்சம் நின்று வேகணும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடானோன்னா விட்டுருங்க. அப்படி இலையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து எள்ளு கொஞ்சம் தூவிடலாம். எள்ளு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் எள்ளு போட்டு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மொறு மொறுன்னு வேகணுங்க. வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கிடலாம். பார்க்கலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராட்டு ரவையும் பச்சரிசி மாவு அடையும் ரெடிங்க.
அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஓரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிடலாம். மொறு மொறுன்னு அடை ரெடிங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். சூப்பராட்டு ரவையும் அரிசி மாவு வச்சு அடை பண்ணியாச்சுங்க. வெஜிடபிள்லாம் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு பொட்டுக்கடலை, இஞ்சி, மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வாழலையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சூப்பராட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.